Computation of professional income in case of lawyer or an advocate. In income tax, an individual's income may classified into 5 broad heading, and one such heading is professional income. If an assessee is a lawyer or an advocate and he is practicing his profession, then his income is to be computed in this way. It is very simple. All his professional payments, that is an expenses, is to be deducted from his professional receipts or an income, and the net result will become professional income. So being a lawyer or an advocate, he will get some income like legal fees and special commission fees. So for appointing B as an special commission. So if such income is being received by a lawyer, that will be treated as a professional receipt. And for practicing his profession, being an auditor, being a lawyer or advocate, he must spend something that is of professional expenses, and it is to be deducted from professional receipt to find professional income. ஸோ ப்ரொஃபஷ்னல் ரெசிப்ட் ஆஃப் அன் லாயர் அப்படின்னா எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, அவர் லாயர், ஸோ அவர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஃபீஸ், லீகல் ஃபீஸ், தென் அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன் ஸ்பெஷல் கமிஷன், தென் எனி கிஃப்ட் ஆர் அ ப்ரெசன்ட் ரிசீவ் ஃப்ரம் அ கிளையண்ட் இஸ் ஆல்சோ அன் இன்கம் அண்டர் ப்ரொஃபஷ்னல் இன்கம். ஓகே, ஒரு லாயராக இருக்கார், அட்வொகேட்டாக இருக்கார், ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து அவர் ஒரு கேஸை முடிச்சு கொடுத்துருப்பாரு, ஃபார் விச் த கிளையண்ட் வில் கிவ் ஹிம் அ மணி or a gift, and that gift or a present received from a client is a professional income. Examiner fee is also a professional income. Any other income for being a lawyer, இவர் லாயராக இருக்கிறனால, அட்வொகேட்டாக இருக்கிறனால வந்திருக்க இன்கம் ஏதாவது இருந்ததுன்னா அது ப்ரொஃபஷ்னல் ரிசிப்ட். ஸோ ஆட் எவ்ரி திங், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதிலிருந்து ப்ரொஃபஷ்னல் பேமெண்ட்ஸை லெஸ் பண்ண போகிறோம். If suppose he is having an office and for which he is paying a rent, meeting and electricity expenses, then telephone expenses, and he is paying a salary to the staff members who are working in the office, அது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் பேமெண்ட் தான். அவர் இந்த லாயராக அட்வொகேட்டாக அவருடைய ப்ரொஃபஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக he is having an office, அந்த ஆஃபீஸ்க்கு தேவையான எல்லா செலவுகளுமே ப்ரொஃபஷ்னல் பேமெண்ட்ஸ் தான். தென் இன்ஸ்டியூட்டுக்கு அவர் எந்த இன்ஸ்டியூட்டில் மெம்பராக இருக்கிறாரோ அதுக்கு இன்ஸ்டியூட்டுக்காக அவர் பே பண்ணுற மெம்பர்ஷிப் ஃபீ ஆர் எனி அதர் எக்ஸ்பென்சஸ், அதுவும் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பென்சஸ் தான். தென் எனி ஜேர்னல், சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் எனி ஜேர்னல் ஃபார் ப்ராக்டிஸிங் ஹிஸ் ப்ரொஃபஷன் லாயர், தென் தட் இஸ் ஆல்சோ an professional expenses. Then cost of books is not an professional expenses, அது asset, ஸோ அதுக்கு depreciation provide பண்ணணும். depreciation on books at the rate of 40% is to be calculated, and other professional payment. Then any expenses related to car or scooter which he is having, and if it is expended for profession, then that is of professional expenses. Okay, membership fee, depreciation on office equipments, car, scooter, and expenditure incurred to increase professional knowledge. அவர் அந்த லாயராக அட்வொகேட்டாக அவருடைய ப்ரொஃபஷ்னல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறது. லைக் எக்ஸாம்பிள், சப்ஸ்கிரிப்ஷன் டு ஜேர்னல். ஓகே, தென் ஸ்டாம்ப் பேப்பர் ஆர் கோட் ஃபீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாருன்னா தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பென்சஸ். தென் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், எனி அதர் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். ஸோ in the given problem you have to pick the items which is related to his professional லைக் அது ரிசிப்டாக இருக்கட்டும், பேமெண்ட்டாக இருக்கட்டும், அவருடைய ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடான ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை பிக் பண்ணி எல்லா ரிசிப்டும் ஒன்று ஆட் பண்ண போகிறோம், அதுலேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் சிம்பிள் ஃபார்மேட். இதில் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ், நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் திஸ் இஸ் எஸ்பெஷலி த செஷன் ஃபார் தோஸ் ஹூ ஆர் டூயிங் யுவர் யூஜி டிகிரி. அவங்களுக்கு கேட்குற சம்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இருக்கும், அதை இக்னோர் பண்ணுங்கள்.
ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் வந்து கேபிட்டல் நேச்சராக இருந்ததுன்னா அதை ரிசிப்டாக எடுத்துக்க கூடாது. கேபிட்டல் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் ப்ரொஃபஷனல் பேமெண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. லோன் வாங்கியிருந்தாருன்னா ஹில் கெட் சம் மணி இல்லையா? ஆனால் அது வந்து ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் கேபிட்டல் இன் நேச்சர், தட் இஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். ஸோ அது இவருடைய ரிசிப்ட் கிடையாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, ஒரு டைப்ரைட்டர் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ப்ரொஃபஷனல் பேமெண்ட் கிடையாது. அதுக்குரிய டெப்ரிசியேஷன் மட்டும்தான் ப்ரொஃபஷனல் பேமெண்ட். The cost which he spent to purchase the asset is not a professional payment. ஓகே, அடுத்தது வேறு ஹெட்டுக்குரிய இன்கமோ எக்ஸ்பென்சஸோ சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணாதீங்க, அதை எடுத்துக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க. அவர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் அவருக்கு வந்து ரெண்ட் வரும். ஸோ அதை நம்ம இன்கமாக பேமெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாருன்னா தட் இஸ் நாட் அன் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் பிகாஸ் இட் இஸ் த இன்கம் ரிலேட்டட் டு அதர் ஹெட். அதே மாதிரி டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஆல் தீஸ் ஆர் த இன்கம் நாட் ரிலேட்டட் டு திஸ் பர்டிகுலர் ஹெட். எக்ஸ்பென்சஸ்லையும் அதே தான். இஃப் சப்போஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஃபார் ஹிஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க, அது இந்த ஹெட்டுக்குரிய எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இட் இஸ் நாட் த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ஹிஸ் ப்ரொஃபஷன். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்ளமில் கன்சிடர் பண்ண வேண்டாம். வி கேன் ஜஸ்ட் இக்னோர் த இன்ஃபர்மேஷன். ப்ரொஃபஷனல் ரிசிப்ட், அதாவது அவருடைய ஃபீஸ் வந்து கலெக்ட் ஆனது 2 years பேக் அவருடைய கேஸ்க்குரிய ஃபீஸு வந்திருக்கு, இல்லைனா கேஸே இன்னும் முடியல அதுக்குரிய அட்வான்ஸாக வாங்கிட்டாரு, அந்த மாதிரினாலும் எந்த வருஷம் அதை வாங்கினாரோ அந்த வருஷமாக அதை இன்கமாக எடுத்துக்கலாம். irrespective of the year in which it has been earned. அது எந்த வருஷத்துக்குரிய இன்கம் அப்படின்னு பார்க்க வேண்டிய, நம்ம சம்மில் வந்து போன வருஷத்துக்குரிய ஃபீஸ் இவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கனாலும் அதை அந்த வருஷமே இன்கமாக எடுத்துக்கலாம். அண்ட் கிஃப்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரிசீவ் ஃப்ரம் கிளையண்ட், அது ப்ரொஃபஷனல் இன்கம் தான். ஆனால் we must see whether that gift and present is inclusive of any gift and present received from his friends or relatives. அவங்கக்கிட்ட இருந்து வாங்கின கிஃப்ட்டோ இதில் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு வெறும் கிஃப்ட் ரிசீவ் ஃப்ரம் கிளையண்ட்டை மட்டும் ப்ரொஃபஷனல் இன்கமாக எடுத்துக்க போகிறோம். அடுத்தது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லைக் பர்ச்சேஸ் ஆஃப் அசெட், அது வந்து ப்ரொஃபஷனல் பேமெண்ட் கிடையாது. ஆனால் அதுக்கு டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணோம் ஆஸ் பர் த ஐடி ப்ரொவிஷன், ஆஸ் பர் த ஐடி ஆக்ட். ஸோ ஐடி ஆக்டு எல்லா அசெட்டுக்குமே ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அது பிளாக் வைஸ் இருக்கும், நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயில் வேணாம். உங்களுக்கு இப்போ சம் போடுறதுக்காக ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 15%, ஃபர்னிச்சர் 10%, கார் இல்லை மோட்டார் சைக்கிளாக இருந்தால் 15%, புக்ஸ் 40%, கம்ப்யூட்டர்ஸ் 40%, அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட் இஃப் எனி 25% இஸ் த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இதுதான் ஐடி ஆக்ட் சொல்கிற டெப்ரிசியேஷன். இதுபடி தான் அவர் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி இதில் காமிச்சிருக்கணும். மிஸ்லேனியஸ் ரிசிப்ட்ஸ் ஆர் இன்கம் ஃபார் ப்ரொஃபஷன். ஏதாவது மிஸ்லேனியஸ் ரிசிப்ட் அப்படின்னு சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா தட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் ப்ரொஃபஷனல் இன்கம். ஓகே, டெப்ரிசியேஷன் இஸ் டு பி கால்குலேட்டட் எய்தர் ஹாஃப் இயர் ஆர் ஃபுல் இயர் வித் ஆஸ் பர் த ஐடி ஆக்ட். இப்போ நம்ம டெப்ரிசியேஷன் சாப்டர்லாம் படிச்சிருப்போம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில். டெப்ரிசியேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எந்த மாதம் அந்த அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வருஷம் முடியும் போது சப்போஸ் 8 months யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8/12 அப்படின்னு போடுவோம். 8 monthsக்கான இன்ட்ரெஸ்ட்டை டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் ஐடி ஆக்டை பொறுத்த வரைக்கும் வெதர் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹாஃப் இயர் ஆர் அ ஃபுல் இயர், அவ்வளோதான். 180 daysக்கு குறைவாக யூஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு ஹாஃப் இயர் டெப்ரிசியேஷனோ, இல்லை 180 daysக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தால் 1 year டெப்ரிசியேஷனோ ப்ரொவைட் பண்ணணும். அப்போ இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, கொஷனில் பர்ச்சேஸ் ஆஃப் தட் அசெட் டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அண்ட் தட் பிலாங்ஸ் டு அவர் ப்ரீவியஸ் இயராக இருந்துச்சுன்னா then we must look into that whether half year depreciation is to be provided or full year depreciation is to be provided. Then portion of expenses related to personal use is to be reduced. இப்போ நமக்கு வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு 8,000 கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதில் ஒரு 2,000 பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா then we must reduce that 2,000 and only the expenses related to his office is to be treated as a professional payment.
So hope you all understand these points. So opening and closing balance of cash book are irrelevant in computing professional income. Receipts and payments of capital nature is not considered as professional receipt and payment. Income and expenses related to other heads of income is not treated as professional receipt and payment. Expenses related to personal use is not treated as professional expenses. Professional receipt received during the current previous year is treated as professional income irrespective of the year it belongs to. Gift and present received from client is professional income, whereas gift from relatives are not professional receipt. Capital expenditure, that is purchase of asset, is not a professional payment, whereas depreciation is to be provided as per IT rule. So what is the rate of depreciation given in IT Act? For office equipment it is 15%, for furniture 10%, motor car 15%, books 40%, computers 40%, and for intangible asset 25%. If it is any miscellaneous receipt given in the question, that can be taken as professional receipt. And depreciation is to be calculated either half year or full year based on the number of days it is used for. If it is used below 180 days, then half year depreciation is to be provided. If it is of more than 180 days, full year depreciation is to be provided. Then any portion of personal expenses is included in the official expenses, then it is to be excluded. Hope you all understand the points. Let me move on to the problem. So the given question is, Mr. Kumar, an advocate, furnishes the following receipts and payments. So receipt irukku, payment irukku. As we said, opening balance of cash in receipt side and closing balance of cash in payment side are to be ignored. So 6,540, closing balance of cash 1,06,570, ரெண்டத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க. Then legal fees. இப்போ இந்த சம்மர் ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, ஹாவ் அ பென்சில் வித் யூ அண்ட் புட் அ டிக் மார்க். எதெல்லாம் இதில் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட், எதெல்லாம் ப்ரொஃபஷனல் பேமெண்ட் அப்படின்றத முதல்ல டிக் போட்டுக்கலாம். சி, லீகல் ஃபீஸ் இஸ் அ ப்ரொஃபஷனல் ரிசிப்ட். Interest on debenture is not a professional receipt. It is a income related to IFOS, income from other source heading la vara vendiya income. Moreover, அவர் அட்வொகேட்டாக இருக்கிறனால இன்ட்ரெஸ்ட் கிடைக்கல, அவர் டிபெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இட் இஸ் நாட் த இன்கம் ஏர்ன் பை ப்ராக்டிசிங் அஸ் அ advocate, as a lawyer. அதனால interest on debenture is not a professional receipt. இப்போ நம்ம legal expenses மட்டும் தான் டிக் போட்டு வச்சிருக்கோம். Then salary as part-time lecturer. So salary income should go for salary head. இந்த ஹெட்டுக்குரிய இன்கம் கிடையாது. Gift from client is an professional income. நம்ம ஐடி ஆக்டாக தான் சொல்லுது, எனி gift or present received from client is a professional income அப்படின்னு சொல்லுது. அப்போ அதையும் டிக் போட்டுக்கோங்க. ரெண்ட் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் கிடையாது, இது ஹெச்பி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் குறியது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபாரின் செக்யூரிட்டி ஐஎஃப்ஓஎஸ் ஹெட்டிங் குறியது. ரீஃபண்ட் ஆஃப் கம்பெனி டெபாசிட் இஸ் நாட் அ இன்கம் ரிலேட்டட் டு ஹிஸ் லாயர் ப்ரொஃபஷன். அப்போ ரிசிப்ட் சைடில் இருக்கிறதுல see the answer on the right side. ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் எதுதான்? லீகல் ஃபீஸ் 84,400, gift from client 10,000. அப்போ டோட்டல் ப்ரொஃபஷனல் இன்கம் 94,400. அதிலிருந்து ப்ரொஃபஷனல் பேமெண்ட்டை லெஸ் பண்ண போகிறோம். ரெண்ட் 2,400, rent for his office. Okay, telephone expenses is a professional payment. டிக் போட்டுக்கலாம். ரெண்ட், டெலிஃபோன், salaries எல்லாமே ப்ரொஃபஷனல் பேமெண்ட் தான். ட்ராவலிங் சார்ஜஸ் ப்ரொஃபஷனல் பேமெண்ட். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ப்ரொஃபஷனல் பேமெண்ட். ஸ்டாம்ப் பேப்பர் இஸ் ஆல்சோ எ ப்ரொஃபஷனல் பேமெண்ட். ஆனால் டொனேஷன் டு ஸ்கூல் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் பேமெண்ட். அவர் விருப்பப்பட்ட ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்குறாரு, இது ப்ரொஃபஷனல் பேமெண்ட் கிடையாது. அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷை இக்னோர் பண்ணணும். இதை வரைக்கும் டோட்டல் போடுங்க. 2,400, 3,000, 2,400, 560, 840, ஸ்டாம்ப் பேப்பர் 1,800, total professional payment 10,800, and it is to be deducted from professional income. Reduce panna. So answer is professional income of Mr. Kumar, an advocate, is 83,600. Hope you understand how to solve the given question, and we will see in the next class with many more problems. Thank you all.